ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செலஃபன் ஷீட் எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி ரோல் பண்ணுறது, எப்படி கோன் ஃபில் பண்ணி சீல் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். நான் மெட்டாலிக் ஷீட் எடுத்திருக்கேன். நான் என்ன மாதிரியே ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் சேமாக மடிச்சுக்கோங்க. நான் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ஓகேவா? அதே மாதிரி பண்ணிவிட்டு நீட்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம மடிச்சுக்கணும். மடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு நீளமான ஒரு ஷேப் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, மேலேருந்து கீழே ஒரு மடிப்பு மடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் நெயில் கோனுக்கு ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷீட் எப்படி நெயில் கோனுக்கு வெட்டணும்னு தெரியணும்னா இதுதான். இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே இது பண்ணிவிட்டு பெரிய ஷீட்டை நம்ம வெட்டிக்கணும். இதே வந்து ஸ்மால் சைஸில் நம்ம வந்து ஆர்கானிக் கோன் சேல் பண்ணணும்னா என்ன மாதிரி திரும்பி ஒரு மேலேருந்து மடிப்பு மடித்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் செலஃபன் ஷீட் கட் பண்ணுறதுக்கான மெத்தட். செலஃபன் ஷீட்டாக இருக்கட்டும், ஃப்ரோஷன் ஷீட்டாக இருக்கட்டும், மெட்டாலிக் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். ஸோ நான் க்ளோஸாக இருக்கிற இடத்துல எல்லாத்துக்குமே நான் வந்து கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஸாக போயிடாமல் பார்த்து நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரே சைஸில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து எப்படி ரோல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் 0.38 பின் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 0.5 பின் எடுத்தாலும் ஓகே தான். பின் வச்சு தான் நமக்கு வந்து ரோல் பண்ணி கொடுக்கணும். பின் வைக்காமல் ரோல் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் ஷீட் வச்சுக்கிட்டு 1 இன்ச்சில் அந்த பின்னை வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டில் நான் ரோல் பண்ணுறேன். கீழேருந்து ரோல் பண்ணுறேன். ஓகேவா? நான் ரோல் பண்ணுறதை நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ கீழேருந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ண மேலே இருக்கிற பின்னையும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போது ஒரு கோன் சின்னதாகவும் ஒரு கோன் பெருசாகவும் வருதில்ல சில பேருக்கு, அதுக்காக தான் இந்த ட்ரிக்கு. இந்த ரெண்டு ஃபிங்கர் வந்து நான் உள்ளே விட்டு பார்க்கும்போது கரெக்டாக அது போகுது பாருங்கள். அதில் அந்த அளவுக்கு இருக்கணும். 2 ஃபிங்கர் போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம முக்கோணம் சைஸில் இது வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து ரோல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அந்த முக்கோணம் சைஸில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கீழே வந்து சுற்றி விட்டோன்னா மேலே தானாக வந்து ஸ்டிக் ஆயிரும், ஒட்டிக்கும் டேப்பு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நமக்கு பின்ன எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டேப் போட்டணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். ஓப்பனாக இருக்கா, அங்கே ஒரு டேப் போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா கோன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து பேஸ்ட் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ஒரு டேப் போட்டுட்டு நம்ம பின் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேறு ஷீட்டில் நம்ம ரோல் பண்ண வச்சுக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வருது பார்த்திங்களா? அதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக பின் வச்சு ரோல் பண்ணிவிட்டு 2 ஃபிங்கர் இருக்குது பார்த்திங்களா? அதை வச்சு நம்ம சைஸ் பார்க்கணும். 2 ஃபிங்கர் மட்டும் போகிற அளவுக்கு நமக்கு அந்த சைஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே. அந்த இப்போ ஆல்ரெடி கோன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா? இதுவும் ஒரே சைஸில் இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு ஓகே தான். நார்மலாக நம்ம சீல் பண்ணிக்க வேண்டியதான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ பார்த்திங்களா, ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கா? ஸோ சின்ன கோணும் பெருசு கோணும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி கோன் ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுன்றதை பாருங்கள். கோன் ஃபில் பண்ணுறது அவ்வளோவா பெரிய விஷயம் இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலலாம் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரே ஷேப்பில் எல்லா கோனையும் மேக் பண்ணி எடுத்துகிட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு பைப்பிங் பேக்கில் மாற்றின பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா கோனையும் ஃபில் பண்ணினதுக்கப்புறம் தான் சீல் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு லாங் டம்ளர் எடுத்து வச்சுட்டு எல்லா கோனையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பார்த்து வெயிட் ஸ்கேம் வச்சு ஒரே அளவில் வந்துட்டு 1 கிராம் 2 கிராம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல. ரொம்ப பெரிய கோணாகவும் சின்ன கோணாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த வந்து மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். கோன் நம்ம பேஸ்ட் எவ்வளோ வைக்கிறோம் அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்படி சீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழே வந்துட்டு ஒரு டேப் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு கண்டினியூவாக அதுக்கு மேலே 2 டேப்ஸ் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டாம், ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு நமக்கு லீக் ஆகும் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம ஒரு டேப் ஒட்டிடணும். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் உள்ளே பேஸ்ட்டை தள்ளிடுங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே வராது. கோன் கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட பண்ணும்போது வெளியே வந்துடுது பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே அமுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே டேப் போட்டினதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றிட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மடிச்சுட்டு மேலேருந்து கீழே இன்னொரு மடிப்பு மடித்து தம் ஃபிங்கரை வச்சு நல்லா அமுக்கிக்கணும். அதுக்கு அப்புறமா பின்னாடி இருந்து இழுத்து ஒரு டேப் போட்டிடணும். ஸோ அவ்வளோதான். நல்லா டைட்டாக இருக்கணும் கோன்.
அப்புறம் மேலே ஒரு நான் டேப் ஒட்டிட்டு இந்த சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நல்லா இழுத்து ஓட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த டேப்பில் நம்ம இத்தனை டேப் ஒட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கீழே ஒரு டேப் சுற்றி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் டைட்டாக நான் பண்ணுற மாதிரியே இழுத்து பிடிச்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் வந்து லூஸ் ஆகாது. கோன் லூஸாக இருக்குது சிஸ்டர், கோன் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸில் சேர்ந்தவங்கலாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் லூஸ் ஆகாது. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே பார்க்க லுக்காக இருக்கும் கோன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆர்கானிக் கோன், ஸ்னைல் கோன், ப்ராக்டிஸ் கோன் இந்த மாதிரிலாம் வேணும்னா என்னை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்குமே, ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு, அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். 100% வந்து நான் கேரண்டி என்னோடய ஸ்டெயினுக்கு. ஸோ நான் நிறைய பிக்சர் நான் ஜாயின் பண்ணல, கொஞ்சம் மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்ருக்கேன் வீடியோ எண்ணில். நீங்கள் பாருங்கள் ஸ்டெயின் பிக்சர். ஸோ இது ஃபஸ்ட் நாள் ஸ்டெயின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆக நல்ல ஒரு ஸ்டெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி ஷீட் கட் பண்ணுறது, ரோல் பண்ணுறது, சீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.